இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் சுப்ரீம் காயும் க்ளோரியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து வார்ப் வழியாக டீமன் உலகத்துக்கு போயிடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. வார்ப் அப்படின்னா பூமியிலேருந்து டீமன் உலகத்துக்கு போகிறதுக்கு பல்லாயிரம் வருஷம் ஆகும். இதுவே வார்ப் வழியாக உள்ளே போனால் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே போய் சேர்ந்துடலாம். ஸோ அதனால் பூமிக்கு பக்கத்தில் எங்கே வார்ப் இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்ததில் பக்கத்தில் இருக்க பிளானட் பட்டாப்பியில் தான் அந்த வார்ப் இருக்கிறதா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அதனால் அந்த பிளானட் பட்டாப்பை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி கிட்ட போகும்போது தான் தெரியுது, அங்கே ரொம்ப பெருசாக ஒரு மீன் மிதந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதை கோகு பார்த்துட்டு, இது பாருங்கப்பா எவ்வளோ பெரிய கோல்டு ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கோல்டு ஃபிஷ்னு கூப்பிட்டா கோவம் வரும் போல், திருப்பி என்ன கோல்டு ஃபிஷ்னு கூப்பிடாதான் சொல்லுது. அப்போ தான் சுப்ரீம் காய் கோகுவோட காதை ரொம்ப ஷார்ப்பாக மாற்றிட்டாரு. ஏன்னா டீமன் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுவே கோகுக்கு காது ரவுண்டாக இருக்கிறதுனால எங்கே இந்த கோல்டு ஃபிஷ் சந்தேகமாகிட போது சொல்லி தான் இந்த மாதிரி ஷார்ப்பாக மாற்றிட்டாரு. அப்புறமா அந்த மீனை இவங்களை அலோவ் பண்ணிச்சு வார்ப்புக்காக. அப்புறமா இவங்க எல்லாருமே அந்த மீனோட வாய்க்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே போனால் தான் இவங்களால வார்ப் பண்ண முடியும். உள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே இவங்க ஸ்பேஸ்ஷிப் ரொம்ப படுவேகமாக பயங்கரமாக சுற்ற ஆரம்பிக்குது. டீமன் உலகம் மொத்தமாக 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இந்த டீமன் உலகமே தனித்தனியாக 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் இவங்க போகிறது தேர்ட் டீமன் வேர்ல்டுக்கு தான் இவங்க போகிறாங்க. ஒரு வழியாக இவங்க டீமன் உலகத்தை வந்துட்டாங்க. இதுதான் அந்த டீமன் உலகம். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. அது மூலயமா இங்கேருந்து அவங்க 2வது டீமன் உலகத்துக்கு போக முடியும். 2வது உலகத்தில் போனவங்க அவங்க இது மூலயமா ஃபஸ்ட்டு உலகத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாதை வழியாக யார் வேணாலும் டீமன் உலகத்தில் இருக்கிற 3 உலகத்துக்கும் ஃப்ரீயாகவே போயிட்டு வர முடியும். ஆனால் யாரோ ஒருத்தர் இந்த பாதையை பயணிக்க முடியாதபடி இந்த இடத்துல ஒரு லைட் ஷீல்டை போட்டு வச்சுட்டாரு. இதனால் எங்களால் இந்த பாதையை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு க்ளோரியோ சுப்ரீம் காய்கிட்டையும் கோகு கிட்டேயும் சொல்கிறான். அப்போ க்ளோரியோ என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம பயணித்து வந்த அந்த மீன் வடிவத்தில் இருக்க வார்ப்பு வழியாக ஃபஸ்ட்டு டீமன் வேர்ல்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி வர முடியும். 2வது டீமன் வேர்ல்டில் இருக்கிற சில குறிப்பிட்ட நபரை தவிர வேறு யாருமே அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போது சுப்ரீம் காய் என்ன கேட்குறாருன்னா, அப்போ நீ எப்படி அந்த வார்ப்பை யூஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அப்போ க்ளோரியோ என்ன சொல்கிறான்னா, நான் ஃபஸ்ட்டு டீமன் வேர்ல்டுக்காக நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ஒரு சமயம் தான் டாப்ராக்காக ஒரு பெரிய ஒரு சிலையை அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அது கோக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த சிலை நல்லாவே இல்லை அப்படின்றான். அப்புறமா ஸ்பேஸ்ஷிப்பும் தரை இறங்குது. ஆனால் அந்த டீமன் உலகத்தில் இருக்கிற காற்று ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த உலகத்தில் நகரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் டீமன் உலகத்தை சேர்ந்த யாரோ சில பேர் இவங்க வந்ததை மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டு மட்டும் சும்மா இல்லை, அவங்க கையில் இருக்க ஆயுதத்தை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பவுலேருந்து யாரோ ரொம்ப வேகமாக இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறது யார், கோகுவாச்சு. அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிட்டான். நல்ல வேலை க்ளோரியோ கிட்ட கன் இருந்தது. அது மூலிமா அவங்கள இங்கேருந்து துரத்தி விட்டுட்டான். அப்போ க்ளோரியோ என்ன சொல்கிறான்னா, நம்ம இன்றைக்கி தங்க கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் வேணும். அதனால் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா அடுத்த நாள் இவங்க கிங் கார்டனை போய் பார்க்க போகிறாங்க. அப்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மிதக்கிற எரிமலை ஒன்று இருக்குது. இந்த இடம் முழுக்கவும் ஒரு மாதிரி வினோதமாக ஸ்மெல் வர காரணம் இந்த எரிமலை தான். இந்த எரிமலையிலேருந்து வர அந்த காற்று தான் இந்த இடம் முழுக்கவும் இந்த ஸ்மெல்லுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, இந்த இடம் ரொம்ப ஹெவியாக இருக்க காரணமும் இந்த காற்று தான். அப்புறமா இங்கே ஹோட்டலுக்கும் ரீச் ஆகிட்டாங்க. இவங்க 4 பேரும் 2 ரூமில் தங்க போகிறாங்க. அப்போ தான் கோகுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால் பக்கத்தில் இருக்க பாரில் இவங்க போய் சாப்பிட போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் கோகு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கோகுக்கு தான் காது இவங்கள மாதிரி ஷார்ப்பாக இல்லையே, ரவுண்டாக தானே இருக்குது. இவனுங்களும் கோகு இந்த டீமன் உலகத்தை சேர்ந்தவெல்லாம் சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி இவங்ககிட்ட பிரச்சனைக்கு வரான். நம்ம பசங்கிட்ட பேச்செலாம் கிடையாது, ஒன்றி வீச்சுதான்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் போட்டு பழக்க ஆரம்பிக்கிறாங்க. க்ளோரியாலாம் எல்லாருமே போட்டு பழக்க ஆரம்பிக்கிறான். கோகுவும் சும்மா இல்லை, அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனும் ஃபைட் பண்ணுறான். ஆனால் என்ன விஷயம்னா, அவனும் சாப்பிட்டுக்கிட்டே தான் சண்டை போடுறான். சாப்பாடை மட்டும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை கோகு. அப்புறமா எல்லா சண்டையும் முடிஞ்சு இவங்க ரூமுக்கு போய் படுத்து அடுத்த நாள் காலையிலே ஆயிடுச்சு. சுப்ரீம் காயெலாம் காலையில் ரொம்ப சீக்கிரமாக இருந்துட்டார். ஆனால் கோகு பையன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறான். அப்புறமா எல்லோரும் ஸ்பேஸ்ஷிப்பில் இங்கேருந்து கிங் கார்டனை போய் பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க ஸ்பேஸ்ஷிப்பை எடுக்க. ஆனால் க்ளோரியோ அந்த இடத்த பார்த்து ஒரே அதிர்ச்சியிலே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க ஸ்பேஸ்ஷிப்பை காணும். ஏன்னா அந்த நேற்று சண்டை போட்டவங்க தான் அவங்க ஸ்பேஸ்ஷிப்பை இங்கேருந்து கொள்ளடிச்சு போயிட்டு இருப்பானுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கோடலியில் இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் தான் இருக்குது. சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம கோகுவையும் ட்ராகன் பால் கேரக்டரில் உங்களுக்கு வேறு யார் பிடிக்கும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்.